இந்து மதம் சார்ந்த சடங்குகளில் இருந்து இஸ்லாமியர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில பாஸ் கட்சியின் சட்டப்பிரிவு தலைவர் யூஸ் ஃபரிசால் யூசுப் தெரிவித்துள்ளார். கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போது மதம் சார்ந்த குறியீடுகளை அனுமதிக்க வேண்டாம் என்பதை பெரும்பாலான இஸ்லாமியர்கள் மறந்துவிட்டதாகவும் யூஸ் ஃபரிசால் யூசுப் குறிப்பிட்டுள்ளார். இது தற்போதைய பிரதமர் அன்வாரிடமிருந்து தொடங்கிய ஒரு குழப்பம் என்றும் அவர் கூறினார். கடந்த 2012ஆம் ஆண்டு அன்வார் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் நெற்றியில் இந்து மதத்தின் அடையாளமாக பொட்டு வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய யூஸ் ஃபரிசால் யூசுப், இது மாதிரியான குழப்பவாதிகளால் இஸ்லாத்தின் புனிதம் பாதிக்கப்படுவதாகவும், உண்மையான இஸ்லாத்தின் புனிதம் மீது தவறான புரிதலை ஏற்படுத்துவதாகவும் யூஸ் ஃபரிசால் யூசுப் சுட்டிக்காட்டினார். ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலேசிய சோசலிச கட்சியின் வேட்பாளராக வழக்கறிஞர் பவானி போட்டியிடுவதை PSM கட்சியின் தலைவரும் சுங்கைசிப்புட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மூடா கட்சியின் தகவல் தொடர்பு தலைவர் லெபென் சித்தார்த், PRM கட்சியின் தலைவர் அமாட் ஜூப்லிஸ் ஃபைசா ஆகியோர் பவானிக்கு ஆதரவாக கலந்து கொண்டனர். மூடா கட்சியின் ஆதரவும் PRM கட்சியின் ஆதரவும் இருப்பதால் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலேசிய சோசலிச கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். PSM கட்சியின் துணை செயலாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கும் பவானி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 213 வாக்குகள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்களில் 3R தொடர்பான சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்ட இருவரிடம் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை மேற்கொண்டது. சம்பந்தப்பட்ட இருவரும் சமூக ஆர்வலர்கள் என்றும் அரசியல் கட்சி செல்வாக்குள்ளவர்கள் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைக்காக அவர்களை தடுத்து வைத்துள்ளதாக MCMC தெரிவித்துள்ளது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு குறித்து தவறான தகவல்களை பரப்பியது, பேரா மாநில கீதம் சீன மொழியில் பாடப்பட்டது, மலாய் தேசத்தில் அந்நியர்களுக்கு இடமில்லை எனும்படியான கருத்துக்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்தது போன்ற குற்றங்களுக்காக 4 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளதாகவும், இருவரின் கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் MCMC தெரிவித்துள்ளது. வீட்டில் தனியாக இருந்த 9 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற வெளிநாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தாவாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சாம்பியன் பியோ தெரிவித்தார். பிற்பகல் 1:33 மணிக்கு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு ஆடவர் சிறுமியை வீட்டின் பின்னால் அழைத்துச் சென்று உடையை கழற்றும்படி வற்புறுத்தியதாக நம்பப்படுகிறது. சிறுமி அலறியபடி வீட்டில் இருந்து வெளியேறியது சிறுமியின் தாயாருக்கு தெரிய வந்ததை அடுத்து போலீசில் புகார் அளித்துள்ளதாக சாம்பியன் பியோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 31 வயது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட அவ்வாடவர் சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் தூக்கி வீசப்பட்ட 7 வயது சிறுமி எதிரே வந்த வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் என்று மாரான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஓங் கிம் வாய் தெரிவித்தார். பிற்பகல் 1:40 மணிக்கு கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் மாரான் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். கோலாலம்பூரில் இருந்து குவாந்தான் நோக்கி செல்லும் சாலையில் 31 வயது பெண் செலுத்திய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதாகவும், விபத்தின் விளைவாக வாகனத்தில் இருந்த 7 வயது சிறுமி வாகனத்தில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டு எதிரில் வந்து கொண்டிருந்த வாகனத்தில் மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஓங் கிம் வாய் கூறினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் சுங்கைப்பட்டாணி சாலையில் 7 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளோட்டி படுகாயம் அடைந்ததாகவும், 5 வாகனங்கள், ஒரு இழுவை லாரி, ஒரு மோட்டார் சைக்கிள் சேதமுற்றதாகவும் கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார்.
நேற்று நள்ளிரவு 12:40 மணிக்கு விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்ற நிலையில் விபத்தில் படுகாயம் அடைந்த மோட்டார் சைக்கிளோட்டியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக அவர் தெரிவித்தார். 25 வயது இளைஞர் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தியதால் பின்னிருந்து வந்த மற்ற 5 வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாகவும், விபத்தை தவிர்க்க முடியாத மோட்டார் சைக்கிள் இழுவை லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா அவென்சா ரக வாகனம் மோதியதில் 32 வயது மோட்டார் சைக்கிளோட்டியான இல்லத்தரசி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பெண்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷம்சூரி சமான் தெரிவித்தார். பிற்பகல் 3 மணி அளவில் கம்போங் குவார் கப்பாயாங் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த 61 வயது வாகனம் ஓட்டி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை மோதியதாகவும், மோதலின் விளைவால் சம்பந்தப்பட்ட பெண் மோட்டார் சைக்கிளோட்டி பாலத்திலிருந்து ஆற்றில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்ததால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் ஷம்சூரி சமான் தெரிவித்தார். விபத்திற்கு காரணமான 61 வயது முதியவர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளான நிலையில் தற்போது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்துக்கு பிறகு ஏற்பட்ட எரிவாயு விநியோக தடையால் மின் நிலையங்கள் மற்றும் 300 தொழிற்சாலைகள் உட்பட சுமார் 8000 குடியிருப்பு மற்றும் வணிக பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தினமும் 330 மில்லியன் கன அடி எரிவாயு தேவைப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய குழு தலைவர் டத்தோ இஷாம் ஹசீன் கூறினார். மின் நிலையங்களுக்கு 200 மில்லியன் கன அடி எரிவாயுவும், மீதமுள்ள பகுதிகளுக்கு 130 மில்லியன் கன அடி எரிவாயுவும் தேவையாக இருப்பதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை எவ்வாறு குறைப்பது என்பதை பார்க்க கேஸ் மலேசியா மற்றும் பெட்ரோனாஸுடன் தாங்கள் விவாதிப்போம் என்று அவர் இன்று சம்பவ செயல்பாட்டு மையத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.